தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய முக்கிய செய்தி. தமிழர் பகுதியில் 15 வயது சிறுமிக்கு இளைஞர்களால் நேர்ந்த கொடூரம். வவுனியாவில் 15 வயது சிறுமியொருவர் கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் வவுனியா ஓமத்தை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியே பாதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சிறுமியை வவுனியா நகரை அண்டிய தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அழைத்து சென்ற இளைஞர் ஒருவர் சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிறுவர் பிரிவு அதிகாரிகளை அணுகிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிப்படுத்தலில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வவுனியா போலீசார் கூட்டு வன்புணர்வுக்கு உடந்தையாக செயற்பட்டதாக அவரது உறவினரான 20 வயது பெண்ணொருவரும் வன்புணர்வில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வவுனியா நகர பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் இளைஞன் உட்பட 3 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் வவுனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அத்தோடு முல்லைத்தீவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவிகளை குளிப்பதை வீடியோ எடுத்துள்ளார்கள் இளைஞர்கள். இது அதிர்ச்சிக்குரிய தகவலாக தற்போது வெளியாகி வந்துள்ளது. முல்லைத்தீவில் வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த இளம்பெண்களை கையடக்க தொலைபேசியில் காணொளி எடுத்த இளைஞன் ஒருவரால் மக்களால் நயப்படைக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்றைய தினம் காலையில் இடம்பெற்றுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் சிலர் புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள தமது தோழியின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். பின்னர் தோழியின் உறவினர் வீடு அமைந்துள்ள முத்தியன்கட்டுக்கு சென்றனர். அங்கு நீராடும் வாய்க்காலில் மாணவிகள் குளித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் மாணவிகளுடன் ஆபாசமாக பேசியுள்ளனர். சிறிது தூரம் சென்று மீண்டும் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர்கள் இருவரும் மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்துள்ளனர். அந்த பகுதியில் சுற்றி வட்டமடித்து தொடர்ந்து வீடியோ எடுத்துள்ளனர். இதன்போது மாணவியொருவர் குளிப்பதற்காக கொண்டு வந்த அலுமினிய வாளியை இளைஞர்கள் மீது வீசியுள்ளார். மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவரின் தலையில் வாளிப்பட்டு இருவரும் நிலைகுலைந்து சரிந்து விழுந்துள்ளனர். மாணவிகள் சத்தமிட்டபடி வீதிக்கு ஓடிவர மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவர் எழுந்து மோட்டார் சைக்கிளை ஆன் செய்து கொண்டு ஓடியுள்ளனர். பின்னால் இருந்து வீடியோ எடுத்தவரை மாணவிகள் பிடித்துக்கொள்ள இந்த கலைபுரத்தை அவதானித்த பிரதேச இளைஞர்கள் சிலர் வந்து அந்த இளைஞனை நயப்படைத்தனர். அவரது கையடக்க தொலைபேசியில் மாணவிகள் குளித்த வீடியோ காணப்பட்டது. அனைத்து வீடியோக்களும் அளிக்கப்பட்டது. பின்னர் இளைஞனின் மேலாடைகளை கலட்டி விட்டு நீரோடும் வாய்க்காலுக்கு வீசப்பட்டு நையப்படைக்கப்பட்டார். மாணவிகளும் அவரை சரமாரியாக தாக்கியதோடு எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய முக்கிய செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.